அந்த ரைடு கதையை கேட்டீங்கன்னா, வீட்டில் ரம்ஜானுக்கு எல்லாரும் ஊருக்கு போயாச்சு. நான் இதை நீங்க தெரிஞ்சுக்க, ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதை சொல்றேன், எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க. அதுதான் உண்மை. நான் சொல்றேன், நான் இந்த வழக்கில் தொடர்புடைய இருக்கிறதுனால சொல்றேன். அதிகாரிகளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. வேற எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. இதுதான் நிஜம். நான் சொல்றது உண்மை. இதை கன்ஃபெஷனா வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்க, அதுவே யாருக்கும் தெரியாது. அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அமீர் ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் சொன்னாரு, இந்த நேரத்தில் என்ன விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியா ஓடுதுங்க. அப்ப இந்த மக்களுக்கு எது செய்தி? அப்ப உண்மையே செய்தியா வராதா? நான் கேட்காத ஒண்ணு, 2ஆம் தேதி எனக்கு ஃபர்ஸ்ட் சம்மன். அப்படி ஒண்ணு நான் கேட்கவே இல்லை. நான் 2ஆம் தேதி போயிட்டேன், டெல்லி போயிட்டேன். காலையில முதல் நாளா நாங்க போய் உட்கார்ந்தோம். ஒரு 12 மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு. அப்பவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது. அதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனா இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த காலகட்டத்தில் தான் அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். வச்சுட்டு ஒரு 3:30 மணி இருக்கும், 3:30 4 மணி. 4 மணிக்கு போய் வீட்டில் நான் அவனும் தான் படுக்கிறோம். வீட்டில் யாருமே இல்லை, ஃபேமிலி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு. படுத்தா 5:30 மணிக்கு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்திருக்கான். 7:30 மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. அவன் ஃபோன் பக்கத்தில் என் கூட தான் பெட்டில் படுத்திருக்கான். அடிக்குது. அப்புறம் கட் பண்ணிட்டான். திருப்பி ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஃபோன் அடிக்குது. பார்த்தா இவன் பக்கத்தில் இருந்தவனை காணாம். நான் தூங்குறேன். திடீர்னு எழுப்புறான். நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன், அதனால நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்திருப்பேன். தட்டி எழுப்புறான், சச்சான்னு. முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறாரு முகத்துக்கு நேர. ஒண்ணுமே புரியல. கொஞ்சோன்னு லைட் அந்த ஜன்னல்ல இருந்து லீக் ஆகுது. அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார். 2 பேர். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே என்னோட அசிஸ்டன்ஸ், என்னோட ஆடிட்டரு எல்லாரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க. அவங்க தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட. நான் தான் இடி டைரக்டர்னு. ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. நான் முகத்தை கழுவிட்டு வர்றேங்கன்னு முகத்தை கழுவிட்டு உட்காந்து அவர்களோட பேசிட்டு அன்றைக்கு 12 மணி வரைக்கும் அன்னைக்கும் போச்சு. அன்னைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன். மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன். அப்போ தான் பத்திரிகையாளர்கள் முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா, உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா, எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியல. நான் பர்பஸாக சொல்லவே இல்லை. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். எவன் தான் கண்டுபிடிச்சி சொல்றான்னு பார்ப்போம். ஒருத்தர் சொல்லணும்ல, ஆமா அன்னைக்கு வந்திருக்குன்னு. அந்த சம்மனுக்கும் போய் 10.5 மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை. அவர்கள் கடமையை செய்கிறாங்க. நான் முதல் நாள்ல இருந்து ஒத்துழைக்கிறேன். டே 1ல இருந்து இவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்கு, நண்பர்களுடைய ஆலோசனை இருக்கு. குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, எங்கேயாவது வெளியூர் போயிரு, அங்கே போயிருந்து. டே 1ல இருந்து என்னோட ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன். நான் என்கிட்ட என்ன இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு? என்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் நேர்மையும் உண்மையுமா இருக்கேன். என்ன உங்களால எதிர்கொள்ள முடியல, என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. நான் எடுத்து வைக்கிற முன் வைக்கிறதுக்கு. அதனால நீங்க என்னை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க குற்றவாளி ஆக்கிட்டா உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேனா? பட் நான் தாங்கிக்கிறேன். வீட்டில் தாங்கல, மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான். என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் தான். தைரியமா இருங்க, நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல என்னுடைய வீட்டை
ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு சங்கடம் கூட இல்லாமல், ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார். அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான். எதுவுமே மைண்ட்ல கிடையாது. நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஒன்னே நினைச்சு நான் தூங்காம இருக்கேன், நீ கல்யாணத்துக்கு போயிரு, வேற என்ன சார் செய்ய சொல்றீங்க. ஒரு நண்பர் ரொம்ப விரும்பி கூப்பிடுறாரு, நான் பாட்டுக்கு போயிட்டு வருவோம். பெண்ண நான் கார்ல கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன். அதனால நான் என்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வழக்கு அது இது இதெல்லாம் வாழ்க்கையில இதுவும் கடந்து போகும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். அதனால இது யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை, இதுவும் கடந்து போகும் தான் என்னை பொறுத்த மட்டும். எல்லாத்தையும் பார்க்கணும், நான் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். விசாரணையில என் மீது எந்த அழுத்தமும் கிடையாது. என்னை விசாரித்த NCB அதிகாரிகளாக இருக்கட்டும், ED ஆபீசர்ஸாக இருக்கட்டும், மிக கண்ணியமாக நடந்துகிட்டாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.